வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, பாசிப்பருப்பு அடை. இது நம்ம பன்னீர் மசாலா வச்சு சாப்பிட போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு அடைக்கு முதல்ல ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு பவுலில் எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் கழித்து ஊற வச்ச பாசிப்பருப்பை மிக்சர் ஜாரில் போட்டு இதோட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 2 பல்லு பூண்டு நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி நறுக்குனது, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருங்க. இந்த அடையை கொஞ்சம் வித்தியாசமாக பன்னீர் மசாலா வச்சு சாப்பிட போகிறோம். இந்த பன்னீர் மசாலாவுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அடுத்தது இதில் 200 கிராம் பன்னீர் சின்ன துண்டுகளாக நறுக்கி போடணும். பன்னீர் போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் அதில் வதக்கிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக எலுமிச்சை பழம் ஜூஸ் பிழிஞ்சு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இப்போ அடை செய்ய போகிறோம். அடை மாவு ரொம்ப கனமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு தோசைக்கல்லோ இல்லைன்னா தவா சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவு ஊற்றி அதை சுற்றி விடுங்க. அடை ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கமும் சுட்ட பிறகு அடையை திருப்பி உள் பக்கம் பன்னீர் மசாலா வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் டிஃபன் செஞ்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் ஊறுகாய் இல்லைனா சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான பாசிப்பருப்பு அடை பன்னீர் மசாலாவோட எப்படி இருந்தது? ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இல்லைங்களா? இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாயங்காலம் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். இது நீங்கள் ஊறுகாய் இல்லைன்னா தயிர் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Flames.